Radha Madhava Jaya Gunja Bihari Jaya Radha Madhava Jaya Gunja Bihari Jaya Radha Madhava ग्रंथराज श्रीमद्भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। Bhagavate Vasudevaya नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेस्तु भस्तेस्तु नित्यं भागवत सेवयां भगवतीम् उत्तमश्लोके भक्तिं भगवतीं नैष्ठिकी कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। Shall I read? श्रीमद्भागवतम स्कंदम 7 अध्यायम 13 पदम 7। नासत् शास्त्रेषु सज्जेद नासत् शास्त्रेषु सज्जेद नासत् शास्त्रेषु सज्जेद नोपजीवेद नोपजीवेद जीविकां नोपजीवेद जीविकां नोपजीवेद जीविकां वाद वादां त्यजेत् तर्कान् वादां त्यजेत् तर्कान् वादां त्यजेत् तर्कान् पक्षं कंस न संश्रेयत् पक्षं कंस न संश्रेयत् पक्षं कंस न संश्रेयत् नासत् शास्त्रेषु सज्जेदे नासत् शास्त्रेषु सज्जेद नोपजीवेद जीविकां नोपजीवेद जीविकां वादां त्यजेत् तर्कान् वादां त्यजेत् तर्कान् भक्षं कंस न संश्रेयत् भक्षं कंस न संश्रेयत् भक्षं कंस न संश्रेयत्
जीविकाम् वादवादां तेजे तर्कान् भक्ष कंसन संश्रेयत् शास्त्रेषु सच्चेद नोपजीवेद जीविकाम् वादवादां त्यजे तर्कान् भक्षं कंसन संश्रेयत् माताजी नोपजीवेद जीविकाम् वादवादां त्यजे तर्कान् भक्षं कंसन संश्रेयत् மொழிபெயர்ப்பு பொருளை எழுதியவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் ந இல்லை அசத் சாஸ்திரேஷு செய்தித்தாள் நாவல் நாடகம் கற்பனை கதை போன்ற இலக்கியத்தை சஜ்ஜேத படிப்பதில் ஈடுபட வேண்டும். ந இல்லை உபஜீவித ஒருவன் வாழ முயற்சிக்க வேண்டும். ஜீவிகாம் படிப்பை ஒட்டிய தொழில் சம்பந்தமானவைகளில் வாதவாதான் வெவ்வேறு தத்துவங்களை பற்றிய அனாவசியமான வாதங்களை தியஜேத் ஒருவன் விட்டுவிட வேண்டும். தர்கான் தர்க்கங்களை பக்ஷம் கட்சியையும் கம்ச எந்த ந கூடாது சம்சரேயத் சரணடைய. மொழிபெயர்ப்பு பொருள் எழுதியவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். காலத்தை வீணடிக்கும் இலக்கியங்களை அதாவது ஆன்மீக நன்மையை தராத இலக்கியங்களை நிராகரிக்க வேண்டும். ஒருவன் ஆசிரியர் தொழிலை வாழ்க்கை தேவைகளை சம்பாதிக்கும் ஓர் உபாயமாக பாவிக்கக்கூடாது. மேலும் ஒருவன் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையும் விட்டுவிட வேண்டும். பொருளுரை ஆன்மீக வாழ்வில் முன்னேறும் விருப்பமுள்ள ஒருவன் சாதாரண இலக்கியங்களை படிப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த உலகம் தேவையில்லாமல் மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் சாதாரண இலக்கியங்கள் நிறைந்ததாக உள்ளது. செய்தித்தாள்கள் நாடகங்கள் நாவல்கள் சஞ்சிகைகள் முதலான இத்தகைய இலக்கியங்கள் ஆத்ம ஞானத்தில் முன்னேறுவதற்கு உரியவை அல்ல. உண்மையில் இத்தகைய நூல்கள் காக்கைகள் இன்புறும் இடங்கள் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. தத் வாயசம் தீர்த்தம் ஆத்ம ஞானத்தில் முன்னேறி கொண்டிருக்கும் ஒருவன் தர்க்க சாஸ்திரங்களின் முடிவுகளுடனோ அல்லது தத்துவவாதிகளின் முடிவுகளுடனோ தன்னை சம்மதிப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஆயினும் பிரச்சாரம் செய்வன் சில சமயம் தர்க்கம் செய்பவர்களை எதிர்த்து வாதிட வேண்டியுள்ளது. என்றாலும் ஒருவன் தன்னால் இயன்றளவு இந்த வாதாடும் குணத்தை விட்டுவிட வேண்டும். இது தொடர்பாக ஸ்ரீ மத்வாச்சாரி பின்வருமாறு கூறுகிறார். அப்பிரயோஜன பக்ஷம் ந சம்ஸ்ரேயத் நாப்பிரயோஜன பக்ஷு ஸ்யான் நவ்ருதா சிஷ்ய பந்த கிருத் ந சோதாசீன சாஸ்திராணி ந வியக்கியாய யோபஜீவேத ந நிஷித்தான் சமாச்சரேத் ஏவம் பூதோ எதிர்யாதி தத்தியேக சரணோ ஹரிம். ஒருவன் தேவையற்ற இலக்கியங்களை தஞ்சமடைய அவசியமில்லை. அல்லது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உபயோகமற்ற பெயரளவையான தத்துவவாதிகளுடனும் ஞானிகளுடனும் தன்னை ஒருவன் சம்மதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. மேலும் பெயர் புலகளுக்காக ஒரு சீடனை ஒருவன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பெயரளவையான இந்த சாஸ்திரங்களில் ஒருவன் பாராமுகமாக நடந்து கொள்ள வேண்டும். அவற்றை அவன் எதிர்க்கவும் கூடாது, ஆதரிக்கவும் கூடாது. சாஸ்திரங்களை விளக்குவதற்கு ஊதியம் பெற்று தன் வாழ்க்கையை ஒருவன் நடத்தக்கூடாது. ஒரு சன்னியாசி பகவானின் தாமரை பாதங்களில் பூர்ண சரணாகதி அடைந்தவராய் எப்பொழுதும் நடுநிலை வகிப்பவராகவும் ஆன்மீக வாழ்வில் முன்னேறும் வழியை நாடுபவராகவும் இருக்க வேண்டும். நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நித்யநாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाशात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण. Hare Krishna. So Prabhupada is talking about the mundane literatures. We should not entertain people. இந்த இலக்கியத்தில் அதாவது இந்த பதத்தில் நமக்கு பிரபுபாதர் சொல்வது பௌதிகமான இலக்கியங்கள்
அவற்றை நாம் படிக்கக்கூடாது என்பதை பற்றி எச்சரிக்கிறார். And we see that the world is filled with only mundane literatures. மேலும் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த பௌதிக உலகம் முழுதுமே தேவையற்ற அனர்த்தங்களான இலக்கியங்களால் தான் நிரப்பப்பட்டுள்ளது. And there is nothing but the literatures talking about mundane stuff. மற்றபடி இந்த உலகத்தில் இந்த பௌதிகமான விஷயங்களும் ஆன்மீக தன்மையற்றவையை பற்றி பேசுவதை தவிர வேறு உண்மை இந்த பௌதிக உலகத்திலே கிடையவே கிடையாது. I think we train devotees when they come to temple that they should read only Prabhupada's books. அதனால தான் பயிற்சி அளிக்கப்பட்ட பக்தர்கள் கோயிலுக்கு வரும்போது பிரபுபாதருடைய புஸ்தகங்களை மட்டும் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். We are not even encouraging other gurus. அதுபோக வேறு குரு பரம்பரையில் உள்ள கூட நம்ம படிக்கணும்னு சொல்லி அதை நம்ம உற்சாகப்படுத்துறது கிடையாது. Not even proper disciples. அதுபோக மேலும் பிரபுபாதரோட சிஷியர்களோட புத்தகத்தை கூட நம்ம படிக்கிறதுக்கு யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணுறது கிடையாது. The first thing we recommend to devotees is to read only Prabhupada's books. அதனால தான் நம்ம கோயிலில் பிரபுபாதரோட புத்தகங்களை மட்டும் வாசிப்பதில் மட்டுமே படிப்பதில் மட்டுமே நம்ம கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. After Prabhupada's books, maybe you can read his disciples. பிரபுபாதர் புத்தகத்தை நம்ம எப்போ படித்து முடித்த பின்னாடி தான் அவருடைய சிஷியர்களோட புத்தகத்தை நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். Yes, just like I remember Prabhupada in Vrindavan, a devotee was giving a class in Prabhupada's time. பிரபுபாதரோட காலத்தில் அவருடைய சிஷியர் விருந்தாவன் கோயிலில் ஒரு பாகவத வகுப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தார். That time Srila Prabhupada was in his quarters. அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய ஓய்வறையில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். The temple president complained that some of the devotees are going outside and hearing lectures from other devotees who is not in ISKCON. அந்த நேரத்தில் தான் அந்த கோயிலோட தலைவர் பிரபுபாதர் போய் ஒரு குறை சொன்னார் பக்தர்களை பற்றி. அப்போ என்ன சொன்னார்னா, நம்முடைய பக்தர்கள் இஸ்கானில் இல்லாத பக்தர்களோட லெக்சர் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். They went out and then I don't know, maybe some Gaudiya Math lectures or some other sampradaya, some swamis. அது கௌடிய மடத்துலையோ வேறு சம்பிரதாயத்தில் உள்ளவங்களோட லெக்சரான்ற எனக்கு தெரியலை, ஞாபகம் இல்லை. Srila Prabhupada became very furious. அதனால் பிரபுபா ரொம்ப கோபமாயிட்டார். He became very disturbed and angered. அதனால் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டார், மேலும் கோபம் அடைஞ்சிட்டார். Then they told that he is not speaking enough nicely. Uski lecture theek nahi hai. மேலும் அவர் சொன்னார் I mean, the devotee said he's not giving a proper lecture. So the devotee கோயிலில் வகுப்பு கொடுக்குறாரு இல்லையா, அவர் சரியான முறை தகுந்த முறையில் வகுப்பு கொடுக்கல, அதனால நாங்கள் வெளியே போகிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. And then Prabhupada said, then you give lecture. உடனே என்ன சொன்னார், நீங்கள் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லலாம். If he is not giving a proper lecture, then you sit and give the lecture. அவர் சரியான முறையில் உங்களுக்கு பாகவத வகுப்பு கொடுக்க முடியலை என்றால் நீங்கள் உட்கார்ந்து அந்த பாகவத வகுப்பை தொடரலாமே அப்படின்னார். That is one point. And the other thing is that Prabhupada become a little conscious that no one should hear from outside except my talks. அதாவது பிரபுபாதர் முக்கியமாக சொன்னது என்ன சொன்னார்னா, யாரும் வெளியில் உள்ளவர்களோட பாகவத வகுப்பையோ வேறு சிறப்பு உரைகளையோ கேட்கக்கூடாது, ஏன்னா என்னை தவிர அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியத்துவம் பண்ணி சொன்னார். This is a very touchy point. இது நம்மளோட இதயத்தை ரொம்ப தூய்மைப்படுத்தும் ஒரு முக்கியமான வார்த்தை. It's a touchy point means it's very sensitive also. இது ரொம்ப முக்கியமானது. That sometimes we hear, devotees are hearing, I don't think this temple or any temple, but in Vrindavan it's very easily you can get diverted by so many big swamis are there. ஏன்னா இந்த கோயிலில் இந்த மதுரையை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, பட் விருந்தாவனத்தில் ஏகப்பட்ட சன்னியாசிகள் இருக்காங்க, நிறைய கோயிலெலாம் இருக்குது. அதனால் யாருமே என்ன செஞ்சிருவாங்க, ஈஸியாக எளிமையாக போய் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்காந்து கேட்டுருவாங்க. Many Prabhupada disciples went out of ISKCON. இதனால் பிரபுபாதரோட டிசைபிள் இஸ்கானை விட்டு வெளியே போயிட்டாங்க நிறைய பேர். So many. நிறைய பேர் தேவையில்லாமல் கேட்கறதுனால. That I don't know what reason, but somehow many have given up the institution and left, and they become some other sampradayas, sannyasis. அந்த நேரத்தில் என்ன ஆகிட்டாங்கன்னா, நிறைய பேர் வெளியில் உள்ளவங்க லெக்சர் கேட்டு அந்த கோயிலுக்கு அந்த குருவோட சிஷ்யரானவங்க
நிறைய பேர் மேலும் அவங்க ஆன்மீக குருவாகவும் ஆயிட்டாங்க வெளியில் போய். Loi Bazaar is filled with unlimited, I think what is it, Lal, Ras Bihari Lal and Sons. It's filled with thousands of books. அப்போ அந்த லோகி பஜாரில் ராஸ் பிஹாரி சன்ஸ்னு ஒரு புஸ்தக கடை இருக்கான். அங்கே வந்து ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் இருக்குமா. அங்கே போனால் ஒரே கூட்டமாக இருக்குமா. Every sannyasi's book is available there. ஒவ்வொரு சன்னியாசியும் நிறைய பேர் அதில் புஸ்தகம்லாம் எழுதியிருக்காங்க. And not only ISKCON sannyasis, the sannyasis from Gaudiya Math and other sampradayas too. நம்மளோட பிரபுபாதர் இயக்கத்தில் உள்ள தவிர, கௌடிய மட்டை தவிர மற்ற எல்லா இயக்கத்திலும் பலவிதமான சம்பிரதாயத்தில் உள்ளவங்களும் அதிகமான புஸ்தகம் எழுதியிருக்காங்க. I remember in the beginning, devotees are very tempted to become a pandit. பக்தர்கள் ஆரம்பத்தில் வந்து ஒரு பண்டிதர் ஆகணும்னு ரொம்ப உற்சாகத்தோடையும் உத்வேகத்தோடையும் இருப்பாங்க. In my days also, I have, in my set of devotees, many were, I was also like that, to become a pandit. அப்போ வந்து பிரபுன்னு சொல்கிறார், கமல்காந்த் பிரபுவோட டயத்தில் இவரே வந்து நிறைய புத்தகம் படித்து ஒரு பண்டிதர் ஆகணும்னு நினச்சார். அதே மாதிரி இவரோட சக பக்தர்களும் இந்த மாதிரி பண்டிதர் ஆகணும்னு நிறைய புத்தகம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. There was a mood like that to read so many books, so much knowledge I should have, then I should speak to people. அது என்ன அர்த்தம்னா, நிறையா புத்தகத்தை நிறையா படித்து ரொம்ப வந்து வேத ஞானத்தை எதை வாங்கி மக்களுக்கு எளிமையாக பேசி அந்த பாகவத கதைகளை பிரச்சாரம் செய்யணும்னு நினச்சாங்களாம். When devotees were quoting from different shastras, we become very much inspired. Oh, I also should do that. அப்போ ஆரம்பத்தில் வந்து இவங்க வந்து நிறைய பக்தர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அதிகமான வெவ்வேறு வேத இலக்கியங்கள் உள்ள செயல்களை எல்லாம் பேசுனதுனால இதெல்லாம் கேட்டு நம்ம கோயில் நம்ம பக்தர்களும் வந்து இந்த மாதிரிலாம் நிறைய பேசணும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. And not only that, I don't think in our temples we are seeing, but in outside world they live for it, to speak like a ஆனால் நம்ம கோயில் அப்படி தெரியல. scholar. ஒரு சில பெரிய கோயிலில் வெளி கோயில் அப்படின்னா இந்த அதிகமான முறையில் பிரச்சாரம் பண்ணுவதன் மூலம் அதிகமாக பேசுவதன் மூலம் அவங்க ரொம்ப மக்களை எளிதில் கவர்ச்சி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. One sloka he can take and speak in 100 different angles. ஒரு ஸ்லோகத்தை நாம் நூற்றுக்கணக்கான வழிகளில் நாம் பேச முடியும், பலவிதமான கோணங்களில். This is a scholar, a pandit. Just like our Sarubhoma Bhattacharya, he explained the sloka in a different angles about Mahaprabhu. Just like இப்போ சர்வபௌம பட்டாச்சாரியார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சைத்தன்ய மகாபுருடைய சீடர். அவர் வந்து ஒரு ஸ்லோகத்தை பல்வேறு கோணங்களில் பல்வேறு விதங்களில் பேசுவார். So the temptation to become a scholarly person and to become very recognized in the society is within devotees. அதனால தான் வந்து ரொம்ப பலவிதமான வேத இலக்கியம் கேட்கணுன்றதுனால பக்தர் மத்தியில் ஒரு ஆசை வந்துருச்சு. அப்படியே Srila Prabhupada said, some of my God brothers, they are more scholarly than me. அதான் பிரபுபாத் சொன்ன, என்னுடைய ஆன்மீக சகோதரர்கள் என்னை விட பாண்டித்யம் மற்றும் திறமை வாய்ந்தவர்கள் பிரபுபாத் சொல்லியிருக்காரு. They can write articles in Sanskrit, they can converse in Sanskrit, they can counter argue in Sanskrit. What they can't do, அவங்க சாஸ்திரங்களை எழுதுவதிலும் வேதங்களை படிப்பதிலும் வாதம் எதிர்வாதம் செய்வதிலும் மிகவும் திறமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு. and they can vada vivada, samvada, Sanskrit, not even English, in Sanskrit they can speak. சமஸ்கிருதத்தில் இதெல்லாம் பிரபுவார் சொன்னது, இது பிறகு நான் பேசுனது பிறகு சமஸ்கிருதத்தில் செய்கிறதுக்கு ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள். ஏன்னா சமஸ்கிருதத்தை நம்ம பேச முடியாது, அதில் எழுதுறது வகுப்பு கொடுப்பது வாத விவாதங்கள் பண்ணுவதுன்றது மிகப்பெரிய பாண்டித்யத்தனம் வேணும். We also see that our acharyas were also like that, very panditya, very scholarly. They have written so many books. நம்மளுடைய ஆச்சாரியர்களும் அதே மாதிரி தான் அதிகமான திறமை உள்ளவர்கள். அவர்கள் வந்து நிறைய வந்து புஸ்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க, கிரந்தங்கள் எழுதியிருக்காங்க. மேலும் அவர்கள் வந்து வாத விவாதங்கள் பண்ணுவதில் மிகவும் திறமையானவர்கள். But the thing is that Srila Prabhupada warned that he restricted that. He said, first my books. This is more important. அதனால் பிரபுபாதர் நம்மளுக்கு சொன்னது, அவருடைய சிஷ்யர்களும் சொன்னது, நமக்கும் சொன்னது, வருங்கால சமுதாயத்தில் உள்ள புதிய பக்தர்களும் சொன்னது, முதலில் என்னுடைய புத்தகங்களை படியுங்கள், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். Because it's a problem with the attitude that people, they read so much, they wanted to express their knowledge. Ultimately the service mood is not there.
to எப்போ recognize. வந்து பிரபுபாதர் சொன்னது வந்து முக்கியமாக வந்து என்னுடைய புஸ்தகங்களை படிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த புரியும். அதுபோல் பக்தர்களோட நிலை என்னென்னா, அதிகமான புஸ்தகங்கள் படிப்பது மூலம் என்ன ஆயிடுதுன்னா படிக்கிறாங்க, மற்றவங்களை போய் பிரச்சாரம் பண்ண படிக்கிறாங்க. ஆனால் அதனால் அந்த படிப்பதன் மூலம் பிரச்சாரம் பண்ணணும் அந்த நிலையில் அவங்க சேவை செய்யும் மனப்பான்மையிலேருந்து விலகிடுறாங்க. Yeah. So that I didn't finish that point, that when Prabhupada heard that the devotees went and heard, and then Prabhupada was very angry. And then later on he said that no one should hear from outsiders. அதனால பிரபுபாதர் வந்து அந்த முதல்ல சொன்னார் இல்லையா, கோயிலில் உள்ள தலைவர்னு சொன்னதுனால அதனால் ரொம்ப கோவப்பட்டார். இனிமேல் யாரும் என்னுடைய பாகவத லெக்சரை தவிர வெளியில் போய் இதையும் யாரும் கேட்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார். He was also very protective and obsessed to protect the devotees from falling in the association of these. அதனால தான் பிரபுபாதர் வந்து செய்கிறது என்னென்னா, வெளி உலகத்தின் பழக்க வழக்கங்கள் மற்றும் சமுதாய சூழ்நிலையிலேருந்து பக்தர்களை காப்பதற்காக தான் என்ன சொல்கிறார், என்னுடைய வகுப்பை மட்டும் கேளுங்கன்னு சொல்லி முக்கியமாக சொல்கிறார். It's not that he is controlling, he is very much concerned. He become worried. இவர் வந்து நம்ம நினைப்போம் பிரபுபாதர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறான்னு நினைப்போம். அதை வந்து கட்டுப்படுத்துவது கிடையாது. பிரபுபாதர் வந்து எல்லாமேலையும் ரொம்ப காரணமற்ற கருணையோடு இருந்து முதலில் என்னுடைய வகுப்பை என்னுடைய புஸ்தகங்களை படியுங்கள், அப்புறமேல அடுத்த நிலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. Thing is, people they don't know ABCD and they read so many literatures, they get confused and they have no idea what is devotional service. நம்ம ஆரம்பத்தில் பக்தர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வெளியில் உள்ள அதிகமான கிரந்தங்களை படிக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, ஆன்மீகத்தின் ஆனா அவனா ஈனா ஈயன்னான்ற வார்த்தையை நமக்கு தெரியாதனால நம்ம ஏதாச்சும் படிச்சுட்டு என்ன ஆயிரும், மனக்குழப்பம் ஆகி நம்ம ஒரு செயல் செய்ய ஆரம்பிச்சிடுவோம், நம்ம ஒரு சேவையிலும் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். Even when you become advanced, still we should stick to Srila Prabhupada's books. That's what Prabhupada expected. நம்ம எவ்வளோ தான் முன்னேறிய பக்தராக இருந்தாலுமே பிரபுபாதர் சொன்னது அவருடைய புத்தகங்களை மட்டுமே படியுங்கள் அப்படின்னு. It's very pure. That's the one thing which we can certify. பிரபுபாதர் புத்தகம் மற்றும் தூய்மையானது, எந்தவித கலங்கம் இல்லாது, அதை தான் வந்து உண்மையானது. Srila Prabhupada and Acharyas mean that it's not written for sense gratification. பிரபுபாதர் வந்து ஒரு ஆச்சாரியன்ற நிலையில் அவர் சொல்லியிருக்காரு, இது வந்து புலன் இன்பத்துக்கு உள்ள இது கிடையாது, நாம் இதை தன்னை உணர்வு காண்டும் உள்ள புஸ்தகங்கள். It seems like when you read Prabhupada's books, it actually inspires you, that we don't see that in many other literatures. நம்ம பிரபுபாதனோட புஸ்தகங்களை நம்ம படிக்கும்போது என்ன ஆயிருன்னா, நம்மளுக்கு ரொம்ப எந்தூசியாசம் வரும், சேவை செய்ய மனப்பான்மை வரும். மற்ற புஸ்தகங்களிலோ கிரந்தங்களிலோ அந்த மாதிரிலாம் கிடையாது. And also Prabhupada in the beginning days, he was protecting devotees from associating any local devotees. அதுவும் ஆரம்பத்தில் வந்து தன்னுடைய பக்தர்களை வந்து உள்ளூரில் உள்ள மற்ற பக்தர்களோட சங்கம் வைக்கிறதும் பிரபுபாதர் எல்லாத்தையும் வந்து காப்பாற்றினார். He particularly differentiate, this is our group. எப்பயுமே தன்னுடைய பிரபுபாதரோட இஸ்கான் உள்ள பக்தரை தனிப்பட்ட முறையில் வச்சிருப்பார். Because it's later on we saw that many devotees they diverted because of, they did not listen, they went out and they all gone. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து நிறைய பேர் பக்தர்கள் பிரபுபாதர் நம்ம மூமெண்ட்லேயே உள்ளவங்க நம்ம பிரபுபாதரோட இலக்கியங்களையும் பக்தர்களோட தூய பக்தர்களோட வார்த்தைகளையும் கேட்காதனால நினைட்டாங்கன்னா பல மாறுபட்ட நிலையில் போய் மாறி போயிட்டாங்க. Also in Srila Prabhupada's time, in Prabhupada's court, he was reading his own books. பிரபுபாதரே சொல்லியிருக்காரு, அவருடைய புத்தகத்தை அவரே படிச்சிருக்கேன்னு சொல்லுவார். And one time Śrīmad-Bhāgavatam Prabhu, he was observing that Prabhupada was reading his own Krishna book. அப்போ வந்து பிரபுபாதரோட சேவையாளர் சுத்தகீர்த்தி பிரபுன்றவர் வந்து பிரபுபாதரை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து எழுதிய கிருஷ்ணா புக்கை அவரே படிச்சுக்கிட்டு இருந்தார். Then Śrīmad-Bhāgavatam Prabhu asked Srila Prabhupada. சுத்தகீர்த்தி பிரபு அதனால பிரபுபாதர் கேட்டார், Prabhupada, you are reading your own books? நீங்கள் என்ன உங்களோட புத்தகத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரா? Prabhupada said, yes. எஸ், ஆமாம் அப்படின்னு சொன்னார். This is not my book. இது வந்து நான் எழுதிய புஸ்தகமோ என்னுடைய புஸ்தகமோ கிடையாது. This is Krishna dictated, I wrote. இது வந்து பகவான் கிருஷ்ணரால் சொல்லப்பட்டது, நான் அதை எழுதினேன் அப்படி தான் சொன்னார். So these words are his words. இந்த வார்த்தைகள்லாம் இதில் உள்ள வார்த்தைகள்லாம் பகவான் கிருஷ்ணரோட வார்த்தைகள் அப்படின்னு சொன்னார். So I am reading his book. அதனால நான் கிருஷ்ணரோட புத்தகத்தை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். And then Prabhupada was talking to Śrīmad-Bhāgavatam Prabhu about the value of these books. அப்போ வந்து சில பிரபுபாதர் வந்து
தன்னுடைய சீடரான சுத்தகீர்த்தி பிரபுட்ட வந்து இந்த புஸ்தகத்தின் மதிப்புகளை சொல்லிக்கிட்டு இருந்தார். He said that if anyone reads one of our books, யாரேனும் என்னால் எழுதப்பட்ட ஏதாவது ஒரு புஸ்தகத்தை படித்தாலே his life will become perfect. அவருடைய வாழ்க்கை முழுமையடைந்துவிடும். And then he said, if anyone reads even one page in the book, மேலும் யாராவது என்னுடைய புஸ்தகங்களில் ஒரு பக்கத்தை படித்தாலும் கூட his life will become perfect. அவருடைய வாழ்க்கை முழுமையாகிவிடும். Then after a few pass, he said, if anyone reads, மேலும் கொஞ்சம் சென்று இப்போ யாராவது ஒருவர் if he reads one line in the book, ஒரே ஒரு வார்த்தையை படித்தாலும் கூட, one line or one word, his life will become perfect. ஒரு வார்த்தையோ ஒரு எழுத்தோ படித்தாலும் கூட அவர் வாழ்க்கை முழுமை அடைந்துவிடும். And so that much value it is. அந்த அளவுக்கு சுவை நிறைந்தது, ஆன்மீக தன்மை வாய்ந்தது சில பிரபுபாதருடைய புஸ்தகங்கள். So it seems like it's a special empowerment in Prabhupada's literatures, books. அதனால தான் பிரபுபாதர் புஸ்தகம்னா அவரால் சக்தி அளிக்கப்பட்ட புஸ்தகங்களாக தான் இருக்குது எல்லாமே. And we could sense that one devotee was telling me, how do you know it is written by a liberated soul? அப்போ வந்து ஒரு பக்தர் வந்து கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இது எப்படி ஒரு முக்தி அடைந்த ஆத்மாவினால் எழுதப்பட்ட புஸ்தகம்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? And then I don't know what to answer. அதுக்கு வந்து நம்ம பக்தர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. Then he himself said, when you read, it inspires you to surrender to Krishna. இது எப்போ தெரியும்னா, அந்த புஸ்தகத்தை நாம் படிக்க ஆரம்பித்ததுமே பகவான் கிருஷ்ணரிடம் நாம் சரணடையும் மனநிலை உண்டாக்கும். It clarifies Krishna is the one and only personality. மேலும் பகவான் முழுமுதற் கடவுள் தான், முழுமையானவர், பூர்ண முழுமையானவர்ன்றதே நம்மளுக்கு வந்து தெளிவுபடுத்தும் இந்த புஸ்தகம். It immediately gives pure devotional service. இது உடனே நம்மளுக்கு தூய்மையான பக்தி தொண்டின் பாதைகளை வழிகாட்டும். So these are all some of the prime qualities that we can sense it is written by a pure devotee of Krishna. அதனால இந்த மாதிரி தகுதிகள்லாம் இருக்கிறதுனால தான் இது வந்து முழுமுதற் கடவுளினால் அது சொல்லப்பட்டதாகவும் தூய்மையான பக்தி தொண்டல் நம்மளுக்கு வலியுறுத்துவதாலும் தூய பக்தரால் எழுதப்பட்டது நம்ம உணர முடியும். I think there was even a conversation when Prabhupada was asked, why did you translate a Bhagavad Gita when there are so many Bhagavad Gitas? ஆரம்பத்தில் வந்து பிரபுபாதத்தை ஒரு உரையாடல் நடந்துச்சு. ஏகப்பட்ட பகவத்கீதை இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இந்த பகவத்கீதையை வந்து விளக்கம் எழுதுறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. I think there are 1723 something translation, maybe more. 650-670 books are translated in foreign country. Every language has a Bhagavad Gita translation. நிறைய பிரபுபாதர் சொன்னதே 670 பேர் மேலே வந்து பகவத்கீதைக்கு உரை எழுதியிருக்காங்க, அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. And Prabhupada said that this is Bhagavad Gita as it is. அது வந்து அவங்க சொன்னது இதுதான் பகவத்கீதை உண்மையறிவில் as it is அப்படின்னு சொல்லி சொன்னார். And Prabhupada also said they have written their own commentaries. பிரபுபாதர் சொன்னது அந்த அவங்க எழுதின புத்தகத்தில் அவருடைய சொந்த கருத்தை தான் எழுதியிருப்பாங்க. But this is telling what Krishna wants. நான் எழுதிய புத்தகங்கள் என்பது கிருஷ்ணர் சொன்னதாகவும் அவர் விரும்பியதாகவும் உள்ளதான் எழுதியிருப்பேன். Even Radha Krishna, who was a politician, he wrote a commentary on Bhagavad Gita. நம்ம மூதறிஞர் ராஜகோபாலாச்சாரி கூட பகவத்கீதைக்கு ஒரு விளக்க உரை எழுதியிருக்காரு. And also we see that Prabhupada himself, it transformed people's life. அதனால மற்றவங்க புத்தகத்துக்கும் பிரபுபாதோட புத்தகம் யார் ஒருவர் பிரபுபாதோட புத்தகத்தை பார்த்தா தன்னுடைய இதயத்தில் உள்ள மாற்றங்கள் நிறைய உணரலாம். There is a force in Prabhupada's words that it forces you to surrender to Krishna. என்னுடைய பிரபுபாதரோட புத்தகங்கள் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு வார்த்தையிலையும் சக்தி இருக்கும். அந்த சக்தி நம்ம என்ன செய்யணும்னா பகவானிடம் முழுமையாக சரணடையும் மனநிலை தூண்டும். And how many of you have experienced this? நிறைய பேர் யாருக்கெல்லாம் அந்த உணர்வு இருக்குது. I remember my first book I read was Science of Self-Realization. எனக்கு முதல் வந்து அனுபவம் இருக்குது. அந்த புத்தகம் என்ன புத்தகம்னா தன்னை உணரும் என்ன விஞ்ஞானம்ன்ற புத்தகத்தை அவர் படித்து மாறியிருக்காரு. When I read this a few pages, it was very clear to me that I should become a devotee. இவர் ஒரு சில புத்தகம் தான் பக்கம் தான் அந்த புத்தகத்தை படித்தாராம், உடனே இப்போ பக்தர் ஆகணுன்ற மனநிலைக்கு வந்துட்டாராம். And it inspired to take up this spiritual knowledge seriously. அது வந்து இந்த
ஆன்மீக விஷயங்களை வேகமாக எடுத்துக்கணுன்ற ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அது கொடுத்தது. Yes. So that's why we emphasize that when we read Prabhupada's books, it becomes clear and you will be protected in the future. அதனால தான் பிரபுபாதர் நம்மளுக்கு வலியுறுத்தி சொல்வது, நீங்கள் நான் எழுதிய புத்தகங்கள் படிப்பு மூலம் நீங்கள் வருங்காலத்திலும் நிகழ்காலத்திலும் நல்ல தூய பக்தராகவும் நல்ல ஒரு உறுதியோடு நீங்கள் செயல்படுவீங்க அப்படின்னு சொல்கிறார். So many people have lost faith in Krishna. நிறைய பேர் கிருஷ்ணர் மேலே உள்ள நம்பிக்கை இல்லாமல் போயிட்டாங்க. And not only that, they diverted from spiritual life because of so many mixed up philosophies. நிறைய பேர் நம்ம இயக்கத்தில் வெளியே போனவங்க, ரெண்டாவது கிருஷ்ணரை உணராமல் வெளியே போனவங்க காரணமே வெளியில் உள்ள தேவையற்ற இலக்கியங்களையும் வேதங்களையும் படிப்பதனாலே குழப்பமாகி வெளியே போயிடுறாங்க. Even we see that there is a big controversy, books being changed. Prabhupada's books also been typed and edited. ஒரு சில விவாதங்கள் உண்டு, பிரபுபாதர் புத்தகங்கள் நிறைய மாற்றிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. Yeah. Anyway, the thing is that this is our only savior, Prabhupada's books. This is what it means. இதுதான் நம்மளை முற்றிலுமாக காப்பாற்றும் வழி நடத்தும் ஒரே புத்தகம் தான் பிரபுபாதர் புத்தகம். Even Prabhupada himself is separated ISKCON under the BBTs, separate trust. அதனால தான் நிர்வாகத்தின் வசதிக்காக பிரபுபாதர் இஸ்கான் நிர்வாகத்தையும் பக்தி வேதாந்தா புக் ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்டையும் தனித்தனியாக பிரித்து நிர்வாக வசதிக்காண்டி பண்ணி கொடுத்துட்டாரு. Once suppose if ISKCON is like kind of got into problems and everything, people got diverted. But my books will save again there will be a new ISKCON. அதனால தான் பிரபுபாதர் சொன்னார், சப்போஸ் இந்த இஸ்கான் இயக்கத்தில் மக்கள் குழப்பமடைஞ்சு வேறு நிலையில் ஆனாலும் மீண்டும் என்னுடைய புத்தகங்கள் பிபிடி ஆல் வழங்கப்படும் புத்தகம் மீண்டும் ஒரு இஸ்கானை உண்டாக்கி மறுபடியும் அதை நிலைநிறுத்தும் அப்படின்னு சொன்னார். This book protects the whole society. என்னுடைய ஒரு புத்தகமானது இந்த மொத்த சமுதாயத்தை, மனித குலத்தையே பாதுகாக்கும். Because we see that devotees are very much enthusiastic about changing the DD worship standard, women Diksha, Guru, and so many problems. ஏன்னா காலத்தின் மாற்றத்தில் மக்களுக்கு ரொம்ப அதிகமான விக்கிர வழிபாட்டில் மாற்றங்கள், அப்புறமேல தீட்சை குருக்களில் பெண் தீட்சை குருக்கள் கேட்குறது, இந்த மாதிரி பலவிதமான மாறுதல்கள் மக்கள் மாற்றிக்கிட்டே இருக்காங்க, விரும்பிக்கிட்டே இருக்காங்க. Enough problems, enough conflicts, etc. Enough miscommunications. அதிகமான பிரச்சனைகள் வரதுனால இதெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு போதுமான நாலேஜ் வேணும். Prabhupada knew this. He was seeing this. It will be there. அவர் பிரபுபாதர் வருங்காலத்தில் என்னென்னலாம் வரும்னு சொல்லி அவர் முன்னெச்சரிக்கையாக பண்ணி வச்சிருக்காரு எல்லாமே. So the books is been protected already. அதனால அந்த புத்தகம் பிரபுபாதர் எழுதிய புத்தகங்கள் நம்மை காப்பாற்றும். Because of course we are all kind of conditioned by our nature. So these things will happen. நம்ம நம்மளுடைய சுபாவத்தினாலும் ஜட இயற்கை முக்குணங்களின் கலவையாலும் நம்ம என்ன இருக்கணும்னா பலவிதமான இன்னல்களுக்கு உள்ளாயிட்டே இருப்போம். Just like some proper disciple also telling, in our days ISKCON was different and now it's completely different. அதனால தான் 1990 95 உள்ள பக்தர்களுக்கும் இப்போ உள்ள பக்தர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இருந்த ISKCONக்கு இப்போ இருக்க ரொம்ப மாற்றமாயிடுச்சு அப்படின்வாங்க. So as time passed by, people change and I don't know what else will change. We don't know. அதனால தான் காலங்கள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அது என்ன மாறாதுன்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. Yeah. So these literatures can be like a beacon. It guides us forever. What? This Prabhupada's literature. அதனால தான் பிரபுபாதருடைய புத்தகங்கள் நம்மளை எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் பாதுகாக்கும். I think I will end here. Maybe we can read a little bit about Madhvacharya. It is his disappearance, right? இதோட பாகவதன் படி நீ மத்வாச்சாரியோட மறைவினால் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசணும். Yeah, we can continue. We are coming from the Madhva line. நம்ம மத்வா அந்த குரு பரம்பரையில் வருவோம். கௌடிய மத்வ கௌடிய சம்பிரதாய. அதனால நம்மளுடைய சம்பிரதாயத்து வர பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம். Yes. And Śrīpāda Madhvacharya is one of the great acharyas in the line of. அதனால ஸ்ரீபாத மத்வாச்சாரியர் இந்த ஆச்சாரிய குரு பரம்பரையில் மிக முக்கியமான மிகவும் புகழ்பெற்ற ஆச்சாரியர். Yes. And Madhvacharya, as we all know, he is an incarnation of Vayu and Hanuman and Bhima, sometimes all the three together. மத்வாச்சாரியர்
வாயு மற்றும் வாயுவோட Bhima, இன்கார்னேஷன் சொல்லுவாங்க. ஹனுமானோட விரிவங்கம்னு கூட சொல்லுவாங்க, பீமனோட விரிவங்கம்னு கூட சொல்லுவாங்க மத்வாச்சாரியார். It appears time to time Krishna sends his powerful representatives to establish dharma. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பலவிதமான சக்தி வாய்ந்த நபர்களையும் ஆச்சாரியர்களும் இந்த பௌதிக உலகத்தை அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். And from a very young age he was exhibiting his extraordinary qualities. அவர் சிறிய வயதிலேயே தன்னுடைய ஆன்மீக தன்மைகளை வெளிப்படுத்தினார். And he was born in 1238 AD. 1238 வருடம் அவர் பிறந்த வருடம். Yes. And we see that he is a son of Vasudeva and born Vasudeva and son of Narayana Bhatta and Vedavati. அவர் நாராயண பட்டர் மற்றும் வேதவதின்ற தாய் தந்தையருக்கு குழந்தையாக அவதாரம் பண்ணார். Born in the village named Pajakshetra. அவர் பிறந்த இடம் பஜாக்ஷேத்ரன்ற இடத்துல இருந்து அவர் பிறந்திருக்கார். In Udupi, I think. உடுப்பியில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் அவர் பிறந்தார். Yeah. And on the Vijayadashami day of Lord Rama. அவர் பிறந்தது ராமர் அவதரித்த விஜயதசமி அன்னைக்கு தான் அவர் பிறந்தது. Yes. He lived for 79 years. அவர் வாழ்க்கை 79 வருடம் வாழ்ந்தார். Is also a disciple with his Lord Srila Vyasadeva. Yeah. He is a self-realized soul. This self-realized soul. He accepted a diksha from Achyuta Prakash. அவர் தன்னை தீட்சை வாங்கினது அச்சுத பிரகாஷ்னு ஒரு ஆன்மீக குருட்ட தீட்சை வாங்கியிருக்கார். Yes. And Madhva also accepted Srila Vyasadeva as his source of inspiration. மத்வா பரம்பரை உள்ளவங்க சில வியாசரையே அந்த குரு சிஷ்ய பரம்பரையின் ஆதி குருவாக எடுத்துக்கிறாங்க. I remember the pastimes which Madhva was doing, that once Madhvacharya was offering obeisances to all the creepers, plants, trees. அவர் மத்வாச்சாரியோட வாழ்க்கையை பற்றி பேசும்போது அவர் இந்த பௌதிக உலகத்தில் உள்ள மரங்கள், செடிகள், கொடிகள் மற்ற எல்லாத்தையும் தண்டவத் பண்ண செஞ்சுக்கிட்டே இருப்பார். Once he was traveling to Himalaya. ஒரு தடவை தன்னுடைய யாத்திரைக்காக இமயமலையை நோக்கி செல்ல ஆரம்பித்தார். At that time on the way he was offering obeisances to the plants, trees, creepers, etc. அது போகிற வழியில் அவர் அங்கே உள்ள மலைகள், செடிகள், கொடிகள், மரங்களுக்கு பூரா மரியாதை செஞ்சுக்கிட்டே போனார். And the disciples asked Sripad Madhvacharya, "Dear Acharya, what you are doing?" அப்போ அவருடைய சிஷ்யர்கள் கேட்டாங்க, ஆன்மீக குருவே நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டாங்க. And then Madhvacharya replied that I see God in every living entities. அப்போ தான் அவர் சொன்னார், இந்த பௌதிக உலகத்தில் உள்ள எல்லா உயிர் பொருட்கள் மேலேயும் நான் பகவானை காண்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. He saw Krishna in the plants, he saw Krishna in the buffaloes, he saw Krishna in the donkeys, he saw Krishna is seeing everywhere. இந்த பௌதிக உலகத்தில் உள்ள எல்லா விதமான உயிரினங்கள் மற்றும் மரம், செடி, கொடிகளையும் என்ன செய்கிறார்? மத்வாச்சாரியார் கிருஷ்ணரை காண்கிறார். So Madhvacharya said, so I don't know what to do, I cannot help myself. So the moment I saw Krishna and the Ishtadev, so I have to offer obeisances. அதனால தான் இந்த எல்லா விதமான உயிரினங்களுக்கும் நான் உடனே மரியாதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். And it also shows that he is a Siddha Purush. அவர் சித்த புருஷர்னு சொல்லுவாங்க. Which means he is not contaminated by the modes of nature. அவர் ஜட இயற்கையின் முக்குணங்களால் அவர் பாதிக்கப்படாதவர். And also we can talk about this Madhva, why Chaitanya Mahaprabhu took in the line of Madhvacharya. அதனால நம்ம இன்னொன்று தெரிஞ்சோம், ஏன் சைத்தன்ய மகாபிரபு மத்வாச்சாரியாரையும் சம்பிரதாயத்தோடு நம்மளை இணைச்சிருக்காரு. That he could have taken initiation in other sampradayas also. அப்புறம் நம்ம நினச்சிக்கிறோம் வேறு சம்பிரதாயத்தில் போய் தீட்சை வாங்குற மாதிரி ஒரு நிலையை உண்டாக்கிட்டாருன்னு நினச்சிக்கிறோம். That once Madhvacharya, after preaching, he went to Navadvip.
ஒரு மத்வாச்சாரியர் தன்னோட பிரச்சாரங்களை தொடர்ச்சியாகவும் முடித்து கொண்டும் நவதீப்புக்கு போனார். Navadip, that is way before Chaitanya Mahaprabhu's time. அது வந்து சைத்தன்ய மகாபிரபு காலத்துக்கு முன்பக்கம் பிஃபோர் மகாபிரபு டைம். Because Madhvacharya took birth in 1238 AD. அவர் 1238 வருஷம் அவர் பிறந்தவர். மகாபிரபு அவதாரம் பண்ணது வந்து 500லேருந்து 550 வருஷத்துக்குள்ள தான் வருது. Yes. So way before Mahaprabhu appeared in Navadvip, Madhvacharya visited. மகாபிரபு பிறக்கிறதுக்கு முன்னாடியே மத்வாச்சாரியார் வந்து நவதீப்புக்கு வந்து யாத்திரை போயிட்டு வந்திருக்காரு. So that time, once he was sitting in a transcend, he was in deep meditation. ஒரு தடவை அவர் வந்து தியானத்தில் வந்து அதிகமான முறையில் இருக்கும்போது, yes, that time he was in transcendental state. அவர் வந்து ஆன்மீக தன்னுணர்வு நிலையில் இருந்தார். That time suddenly a great personality appeared in the mind of Madhva. அந்த நேரத்தில் அவர் வந்து தியானத்தில் இருக்கும்போது அவரோட வந்து மனசுலையும் இதயத்திலையும் என்ன ஆனார்னா ஒரு ஒரு தன்னுணர்வு அடைஞ்சார். Transcendental state means is beyond the mind, beyond the senses, beyond the intelligence and ego. டிரான்சன் நிலைனா மனம் மற்றும் புத்தி அப்புறம் அகங்காரம் இதுக்கு அப்பாற்பட்ட நிலையில் வந்து அவர் என்ன செஞ்சார், ஒரு சில செயல்களை உணர்ந்தார். Yes, and suddenly a person appeared in the mind of Madhvacharya. அப்போ வந்து மத்வாச்சாரியோட மனதில் வந்து ஒரு உருவம் உண்டானது. He was looking golden. அந்த நேரத்தில் அந்த உருவமானது தங்க நிற கலவையுடன் இருந்தது. It was so attractive. ரொம்ப கவர்ச்சிகரமாகவும் இருந்தது. And adbhuta, he was experiencing adbhuta bliss. அது வந்து ரொம்ப அற்புதமாகவும் இருந்தது. And Madhvacharya's meditation, it broke. அந்த நேரத்தில் வந்து மத்வாச்சாரியார் தன்னுடைய தியானத்திலிருந்து உடனே வெளியே வந்துட்டார். Yes, suddenly his meditation broke. Madhva's meditation broke and he found that he must be some transcendental personality. இப்போ மத்வாச்சாரியார் வெளியில் வந்த பின்னாடி அவர் வந்து உணர்றாரு, யாரோ ஒரு ஆன்மீக தன்னுணர்வு உள்ளவங்களோட அந்த நிலையை உணர்ந்தார் அவர். And Krishna himself, he revealed that I am Krishna. அப்போ தான் கிருஷ்ணரே வந்து மத்வாச்சாரியோட இதயத்தை சொல்கிறார், நான் வந்து கிருஷ்ணர் தான் தன்னைத்தானே வந்து வெளிப்படுத்தினார். And Madhvacharya became so ecstatic that Lord appeared in his heart. அதனால தான் மத்வாச்சாரியர் ரொம்ப ரொம்ப உற்சாகமும் ஆனந்தம் அடைஞ்சார். ஏன்னா பகவான் கிருஷ்ணர் அவரோட இதயத்தில் தன்னை வெளிப்படுத்தினதுனால ரொம்ப ஆனந்தத்தன்மை அடைஞ்சிட்டார். That Madhva became very happy that he appeared in his heart. And Krishna, Chaitanya Mahaprabhu, in the form of Chaitanya Mahaprabhu, first time, way before, he appeared as Nimai, he appeared as Chaitanya, he appeared in the heart of Madhvacharya. அவர் வந்து நிமாயாவும் சைத்தன்ய மகாபிரபுவும் அவதாரம் பண்ணுவதற்கு முன்னாடியே மத்வாச்சாரியரின் இதயத்தில் வந்து தன்னை பகவான் கிருஷ்ணர் வந்து மகாபிரபுவாக தன்னை வெளிப்படுத்தினார். Mahaprabhu became very happy looking at the preaching happening by Madhvacharya. He became very pleased. மத்வாச்சாரியர் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைந்தார், இந்த மாதிரி பிரச்சாரம் வரப்போகுதுன்னு நினச்சி. Due to that, Mahaprabhu, he revealed that I would like to continue my preaching in your line. அப்போ தான் மகாபிரபு என்ன சொல்கிறார், இந்த பிரச்சாரங்களை உங்களுடைய வழியிலும் நான் வந்து செய்கிறேன்னு சொல்லி மகாபிரபு மத்வாச்சாரியார்ட்ட வேண்டிக்கிட்டார். And apart from that, the principles which Mahaprabhu wanted to establish, மகாபிரபு வந்து தன்னுடைய கொள்கைகளை இந்த பௌதிக நிலைநாட்டுவதற்காக this Madhva line was very suitable. அந்த நேரத்தில் அந்த மத்வாச்சாரியாரோட பரம்பரை தான் மத்வ சம்பிரதாயம் தான் சரியான முறையில் அந்த நிலைக்கு வந்தது. Because we see that Mahaprabhu wanted to establish the Madhurya Rasa. உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா மகாபிரபு வந்து மாதுரிய ரசம்ன்றது ஒரு நிலையை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. Yes, apart from that, the very intimate relationship between Krishna and the gopis, that relationship Mahaprabhu wants to preach. அது எந்த நிலைனா பகவானுக்கும் கோபியருக்கும் இடையில் வந்து ஒரு உன்னதமான உறவு மாதுரிய லீலை, அதை தான் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. So Madhvacharya's preaching strategy was very much in alignment with Mahaprabhu's mood.
மத்வாச்சாரியோட பிரச்சாரங்களே அதிகமாக பார்த்தீங்கன்னா மகாபிரபுவோட அந்த பிரச்சாரம் இணைஞ்சு தான் அது பூரா இருக்கும். Yes. And he destroyed impersonalism and he established Jiva and Bhagavan. There is eternally distinction. அதனால தான் அவர் வந்து நிலைநாட்டு எப்படின்னா இம்பர்சனிசம்னா நிராகாரம், மாயாவாதத்தை. இம்பர்சனிசம் மாயாவாதமா? ஆகாரம், சாகாரம், நிராகாரமா? மாயாவாதம் தானே இம்பர்சனிசம். மாயாவாத தத்துவங்கள் மற்றும் ஜீவனுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வித்தியாசங்களை நிலைநிறுத்தினார். So Mahaprabhu wanted to protect bhakti from mayavad contamination. மகாபிரபு வந்து பக்தியை வந்து மாயாவாதிகளின் அவர்களுடைய விளக்கங்கள் வந்து பக்தர்கள் விலக்கி வைக்கணும்னு நினச்சார். And in Madhva line it was the strong base. அதுக்கு வந்து மத்வாச்சாரியரோட மத்வா லைனில் தான் அடித்தளமானது இருந்தது அந்த கொள்கைகள். We see that there is Sri Sampradaya and Rudra and Sanaka. நம்மளுக்கு தெரியும் ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், சனக சம்பிரதாயம் தெரியும். But that Sampradaya couldn't fully establish the Madhurya Rasa to the highest. அந்த சம்பிரதாயத்தில் வந்து மாதுரிய ரசத்தின் உண்மையான தன்மைகளை வெளிப்படுத்தவில்லை. But in Madhva line, after coming from Madhvapuri, Madhavendra Puri, Ishwara Puri, and he found out this is to the suitable line. அதனால தான் மத்வாச்சாரியாரோட வழித்தோன்றலில் வரும்போது மாதவேந்திரபுரி, ஈஸ்வரபுரி பலிகளில் வரும்போது வந்து இந்த மாதுரிய ரசத்தை இந்த மத்வாச்சாரிய சம்பிரதாயம் தான் நிலைநாட்ட முடியும்னு முடிவுன்னு அதே வந்து கடைபிடித்தார். So Mahaprabhu synthesized that he took the philosophical backbone from Madhva. அதனால் பிரபுபாதர் வந்து நம்ம என்ன சொன்னா மகாபிரபு வந்து அந்த அவருடைய ஆன்மீக செயலோட முதுகெலும்பாக இருப்பது வந்து மத்வ சம்பிரதாயத்தில் உள்ள இலக்கியங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. And he also took the bhakti mood, which is Saranagati, Madhurya and Raga Bhakti. அதனால தான் வந்து சரணாகதி மகாபிரபு அவர் எடுத்தது வந்து மாதுரிய பாவம், சரணாகதி and he perfected into Achintya Beda Beda Tattva. அப்போ தான் அஜிந்திய பேத அபேத தத்துவம் சொல்லுவார். அதாவது குணத்தால் ஒன்று அளவால் வேறுன்ற அந்த வேத தன்மையெல்லாம் நம்மளுக்கு மத்வா சம்பிரதாயத்திலேருந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்காங்க. Mahaprabhu did not rejected other sampradayas, but we see that he took two principles from each sampradaya. பிரபா நம்ம சொல்கிற என்ன சொல்கிறாருன்னா மத்வாச்சாரியார் சம்பிரதாயத்தை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற சம்பிரதாயத்தெல்லாம் மகாபிரபு நிராகரிச்சார். அப்படி கிடையாது. எல்லா சம்பிரதாயத்திலும் நல்ல 2 கொள்கைகளை எடுத்திருக்கார். But to fulfill the mission, defeating impersonalism and establishing Radha Krishna Prema, Madhva line was the most fitting. அதாவது நம்ம என்ன நினச்சிக்கணும்னா நம்ம மகாபிரபு வந்து அந்த ராதாகிருஷ்ண பிரேமை அதை மாதுரிய ரசத்தை நிலைநாட்டுவதற்கு இதுதான் ஒன்று வழிய மற்ற சம்பிரதாயமும் இல்லை, அதனால ஒதுக்கணும் கிடையாது. இதுதான் அவரோட பிரச்சாரத்திற்கு உகந்த நிலையில் இருந்தது மத்வாச்சாரியர் சம்பிரதாயம். And in our line we thoroughly crushed Mayavad. மற்ற இதில் வந்து மாயாவாதத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப க்ரஷ்டு. மற்ற இதில் வந்து ரொம்ப க்ரஷ், அது ரொம்ப வேற எடுத்துட்டாங்களோ. So we can pray to Madhvacharya in this great day that we can also preach following his footsteps. அதனால் மத்வாச்சாரியரோடையும் நம்ம அவருடைய பாதங்களில் வந்து வணங்குவோம். ஏன்னா அவருடைய கருணையின் மூலமும் அவருடைய பிரச்சார யுக்திகளையும் நம்ம என்ன செய்யலாம், அவர்கிட்ட ஆசீர்வாதமாக நம்ம வாங்கிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். யாராச்சும் கருத்துக்கள், விளக்கங்கள் வேறு ஏதாவது சொல்லலாம், கேள்விகள், சந்தேகங்கள்.